பிரைஸ் எல்லாம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா எங்கள் மத்தியில் நீ கடந்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே அப்பா அந்த முதல் புதன்கிழமைகளை கொடுத்து ஆண்டவரே கண்ணீர் இமை போல எங்களை வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற என்னை தரிசிப்பார் என்று சொன்னவரே அப்போ உம்மை தரிசிப்பதற்காகவே நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். உன் வார்த்தையால் எங்களை நிரப்பும்படியாக, வார்த்தையின் வல்லமை எங்களை நிரப்பும்படியாக ஆண்டவரை, வார்த்தையானவர் கடந்து வரும்படியாக ஆண்டவரே அப்பா எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அந்த விடுதலை நாயகன் எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடை கற்களை நீ உடைத்து எறியும்படியாக ஆண்டவரே, எல்லா போராட்டத்திலிருந்து எங்களை உடைத்து எறியும்படியாக பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக அப்பா உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்களை முழுமையாக ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா வல்லமையோடு ஆற்றலோடு பெலனோடு ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஏசாயா 43:21 சொல்லப்படுவது போல, எனக்கென்று உண்டாக்கப்பட்ட என் ஜனம் என் துதியை சொல்லி வருவார் என்ற வார்த்தையின்படியாக உம்மை துதிப்பதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு, உன்னை மகிமைப்படுத்துவதற்காக இந்த நேரத்தை கொடுத்திருக்க என் பரிசுத்த ஆவியானவரே இனி வல்லமையாக இறங்கி வரும்படியாக, அபிஷேகத்தோடு எங்களை கடந்தபடியாக, அக்கினி சம்பம் மேக சம்பமாக அப்பா இறங்கி வரமடியாக விடுதலை பயணம் 13:21 சொன்னீரே அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை இரவிலே அக்கினி தூணாக பகலில் மேகத்தூணாக வழிநடத்தினீரே அப்பா. அந்த சகாய் அன்னையை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா மேகத்தூணாக நீ வழிநடத்தபடியாக, மேக அபிஷேகத்தினால் நீ வழிநடத்தபடியாக, தெய்வ தூதர்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக, கடந்து போகும் பாதைகளெல்லாம் ஆண்டவரை நீர் ஆண்டவரை கடந்து வரும்படியாக, நீதிமொழிகள் 3:6 சொல்லப்பட, எதை செய்தாலும் நீ ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்போது உன் வழியை செம்மையாக்குவேன் என்று சொல்லி அந்த வழியை செம்மையாக்கி இந்த நேரத்தில் எங்களை வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்காக ஜெப வல்லமை, ஜெப ஆவி இந்த இடத்துல ஒவ்வொரு மீது ஆண்டவரை கடந்து வரும்படியாக, ஒவ்வொரு மீது ஆவியானவர்கள் அசைவாடும்படியாக யோவேல் 2:28 சொல்லி அப்பா மாந்தர் யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி அப்பா இந்த நேரத்தில் உன் ஆவியை இந்த இடத்துல பொழியும்படியாக, இந்த இடம் முழுவதும் அசைவாடும்படியாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமா நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பிதாவையுமே நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோமே, மகிமைப்படுத்துகிறோம். வல்லமையோடு இறங்கி வரும்படியாக ஆண்டவரே புலம்பலோடு கண்ணீரோடு அப்பா சகாய் அன்னையை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ நிரப்புறதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவி ஆனவர் என்று சொல்லி நான் எங்கே நான் போவேன் அறியாமல் நான் தெரிந்தேன் என்று சொல்லி அந்த அப்பா பிதாவை நோக்கி நம்ம கூப்பிடுவோமா? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே.
அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் நான் தெரிந்த ஆண்டவரே. என் நேசர் அணைத்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை நேரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மகனே மகளே ஆண்டவரே, நான் இஷ்டம் போல இருந்தாலும் ஆண்டவரே என்னை தேடி வந்து அணைத்து கொண்டீரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கலாத்தியர் 2:20 வாசி, வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து இயேசுவே வாழ்கிற அந்த மனநிலையோடு ஆண்டவரே நான் எங்கேயோ நான் வாழ்ந்த என்னை ஆண்டவரே உமது பிள்ளையாக என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவரே, சேற்றில் விழுந்த என்னையை தேடி வந்து மீட்டு எனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட என் இயேசுவே உமக்கு நன்றி ஐயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. ஆண்டவரே, தாழ்மையில இருந்த எனக்கு தள்ளாடு எனக்கு ஆண்டவரை உதவி செய்த எனக்கு ஆண்டவரே, தாழ்நிலை எனக்கு கற்றுக் கொடுத்த என் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாழ்மையில் நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த தாழ்நிலை ஆண்டவரே எனக்கு ஆண்டவரை இரக்கமாக எனக்கு பொழிந்த என் தெய்வமே, அந்த தாழ்ச்சியின் வழியாக ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, லூக்கா நற்செய்தி 6:36 சொல்லப்படு, உங்க தந்தை இரக்கம் உள்ளது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தாண்ட அந்த தாழ்நிலையை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாள் நீங்க நடங்க என்று சொல்லி தாழ்மையில் இருந்த என்னை தள்ளாட என்னை ஆண்டவரை ஒவ்வொரு நாள் என்னை ஏந்தி கொண்ட என் தெய்வமே உமையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உன்னை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தெய்வமே, உளையான சேற்றிலிருந்து ஆண்டவரே தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 7-8 ஆண்டவரே மனிதன் இந்த சேற்றிலிருந்து ஆண்டவரை உருவாக்கி ஆண்டவரே உன் உயிர் ஜீவனை கொடுத்த ஆண்டவரே அவர்களை மீட்ட செய்தவரே. அப்ப அந்த உலகான சேற்றிலிருந்து அவர்களை மீட்டு எடுத்த ஆண்டவரே
ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த குயவன் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நான் வாழ்வதற்காக அந்த சேற்றிலிருந்து என்னை மீட்டெடுத்து உயிர் மூச்சு எங்களை தீவனைகளை கொடுத்த என் தெய்வமே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை மீட்டெடுத்து ஒவ்வொரு நாளும் உமது வழிகளை வழிநடத்த ஆண்டவரே உமது வழி எங்களை கற்றுக் கொடுத்து வருகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. செவ்வையான பாதைகளையும் கோணலான பாதைகளையும் குண்டுகளை நான் சமப்படுத்துவேன் என்று சொல்லி எசையா 45:2 இயேசுவே குண்டுகளை சமப்படுத்தி எங்களை வழிநடத்துகிறவர், எங்க குடும்பங்களை வழிநடத்துக, எங்க பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக உன்னை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே சொல்லி உளையான சேற்றில் எங்களை மீட்டெடுத்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவோமா? உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, உம் கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, நன்றி உமக்கு நன்றி. அப்பா நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா நன்றி உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி என் இயேசுவே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்காக இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19-20 ஆண்டவரே, நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, உங்களை நான் உதிரத்திலிருந்து நான் விலை கொடுத்து மீட்டுள்ளேன், உங்கள் சரீரத்தினால் இந்த கடவுளுக்கு பெருமை செலுத்துகள் என்று சொன்ன தெய்வமே. அப்பா, இந்த பவுலடியார் வழியாக ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவரை எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையினால் எங்களை ஆண்டவரை வழிநடத்தும்படியாக இயேசு ராஜா எங்கள் மத்தியில கடந்து வந்ததற்காக நன்றி. உளையான சேற்றிலிருந்து எங்களை மீட்டெடுத்த என் தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, 1 சாமுவேல் 8:2 தாவீதை புழுதிலிருந்து தூக்கி எடுத்தவரே, எங்களை ஆண்டவரே இந்த புழுதிலிருந்து குப்பையிலிருந்து எங்களை மீட்டெடுத்து ஒரு புதிய படைப்பாக எங்களை மாற்ற செய்தவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் எப்படி நடத்தினார், அவர் வழியாக நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? நீதிமொழிகள் 3:6 சொல்லப்பட, எதை செய்தால் நீ ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்போது உன் வழியை நான் செம்மையாக்குவேன். ஆண்டவருடைய வழிகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த முதல் புதன்கிழமை அன்னையை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்தி ஒவ்வொரு நாள் அவர்கிட்ட நம்ம விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் அவர் பாதத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே ஆண்டவரே. இயேசு ராஜா ஏழையின் உள்ளத்தை என்ன செய்யற? தேடி வர. அதான் திருப்பாடல் புத்தகம் 34:6 சொல்லுவது, ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர்
அவருக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்க்கிறார். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அந்த ஏழை ஆண்டவர் இயேசு ராஜாவை நம்ம வாயை விட்டு நம்ம கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு முழு விடுதலையும் முழு ஆசீர்வாதங்களே. யாரெல்லாம் இயேசுவே ஆண்டவர் என்று இந்த நாவால அறிக்கை இடுகிறார்களோ அவர்கள் மீட்பு பெறுவார்கள். சகோதர சகோதரே, ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி, இயேசுவே என்னை ஒவ்வொரு நாளும் நான் உங்களை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் ஐயா, துன்ப வேளையிலும் ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. இந்த நேரத்தில் இந்த புதன்கிழமை நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் ஏழையின் உள்ளத்தை நான் தேடி வந்தேன் என்று சொன்னீரே. அப்பா, நான் உண்மை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு பலனை நீங்க தாங்க ஆண்டவரே. திருப்பாடல் 34:10 சொல்லுது, சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீரே. அப்பா, ஒரு நன்மை நான் குறையில்லாம ஆண்டவரை வாழ்வதற்காக, என் ராஜா எனக்குள்ள வருவதற்காக ஆண்டவரோடு முழுமையாக நம்ம இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரேன்னு சொல்லி உங்க இருதயத்தை கதவுகளை திறப்பமா, நம்ம உள்ளத்தின் கதவுகளை திறப்பமா. எந்த தீமைகள் இருந்தாலும் எத்தனை போராட்டம் இருந்தாலும் உங்க இருதய கதவை திறந்து தருங்க. ஆண்டவர் உங்களுக்குள் வாசம் செய்வதற்காக திருவெளிப்பாடு 3:20 சொல்லுவது, இதோ நான் வாசப்படி நின்று தட்டி கொண்டிருக்கிற எவர் ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறார்களோ அவர் இல்லத்தில் நான் உணவு அருந்துவேன்னு சொன்ன அந்த ஆண்டவர்கிட்ட முழுமையாக ஒப்பு கொடுப்போமா. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. 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 அப்பா, இயேசு நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ இந்நாள் உதவி செய்த என் தெய்வம் நீர் என்னோடு வருவதற்காக ஆண்டவரே, உதவிக்கரங்களை நீட்டக்கூடிய தெய்வம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே. அப்பா, நீ எங்களுக்கு நீ உதவியை கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக, இந்த ஏழையின் உள்ளத்தினை நீ தேடி வந்ததற்காக அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நீதிமொழிகள் புத்தகம் 19:17 சொல்லப்படுகிற, ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவன் ஆண்டவருக்கே கொடுக்கிறார், அது கொடுத்ததே ஆண்டவர் திருப்பி தருவார் என்று சொல்லப்படுகிற வேத புத்தகம். ஆண்டவரே, என் நேசர் நீதான் ஐயா. அப்பா, இந்நாள் எனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி அவரோடு முழுமையாக ஒப்பு கொடுப்போமா. என் நேசர் நீர்தான் ஐயா, என்னை தேற்றிடும் எனதேசையா. என் நேசர் நீர்தான் ஐயா, என்னை தேற்றிடும் எனதேசையா. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சீக்கிரம் வாருமையா, சீக்கிரம் வாருமையா. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாள் ஜீவனாக எங்களை வழிநடத்துகிற ஆண்டவரே, என் ஜீவனை உற்று பார்த்து என் இருதயங்களை சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கிறவரே, என் இருதயத்தில் இருக்கிற குழப்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், குழப்பங்கள் இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிற என் ராஜாதி ராஜாவே, இந்த நாளில் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே, ஒரு சுகம் வெள்ளனை எனக்கு தருவதற்காக அப்பா மனம் உடைந்து போய் இருக்கிறேன், துன்பத்தோடு வேதனையோடு ஆண்டவரே, அப்பா வெளியே சொல்ல முடியாத கவலையோடு வந்திருக்கிறேன் சகோதர சகோதரியே என்று சொல்லி புலம்பலோடு வந்திருக்கிற சகோதரியே, ஆண்டவர்கிட்ட முழுமையாக ஒப்பு கொடுங்க. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் உங்கள் துன்பங்கள் எல்லாம் அவர் எண்ணப்பட்டு இருக்கிறார், உங்கள் கவலைகள் எல்லாம் உங்கள் கண்ணீர் எல்லாம் ஒரு துருத்தில சேர்த்து வைத்திருக்கிறேன்னு சொன்ன தெய்வம் அவர்கிட்ட முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், எல்லாத்திலும் எங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே சொல்லி அவர்கிட்ட முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுப்போமா.
ஆபத்து காலத்திலே நல்ல அனுக்கிரகம் துணையும் நீரே. ஆபத்து காலத்திலே நல்ல அனுக்கிரகம் துணையும் நீரே. அன்பே என்றீர் மகளே என்றீர், அன்பே என்றீர் மகளே என்றீர், மணவாட்டி நீதான் என்றீர், மணவாட்டி நீதான் என்றீர். இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. நீர் எங்களை தேடி வந்ததற்காக நன்றி ஐயா. எங்களுக்கு நீர் விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவரே, எங்க இந்த ஏழையின் உள்ளத்தில் ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரே ஒரு வல்லம் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, எங்க தேவை எல்லாத்தையும் நீ சந்திக்க போறதற்காக நன்றி ஆண்டவரே. ஏழை எளியர் மக்களையும் திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் ஆண்டவரே, கைம்பெண்களையும் ஆண்டவரே, முதியோர்களையும் ஆண்டவரே சந்திப்பதற்காக எங்களை தேடி வருகிறவரே, உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உன்னையே நாங்கள் மாட்சிப்படுத்துகிறோம். உன் வல்லமை நாங்கள் எடுத்துரைப்பதற்காக, உம திருவுள்ளத்தின்படியாக நாங்கள் நடப்பதற்காக, உம் அப்பா உமது இதயத்தை போல எங்க இருதயத்தை ஆண்டவரே பரிசுத்தமாய் மாற்றி எங்களை வழிநடத்தும்படியாக உம திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகம் செய்தீர். பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகம் செய்தீர். பயங்களை நீக்கி பலத்தையே தந்து, பயங்களை நீக்கி பலத்தையே தந்து, பரிசுத்த மகளாக்கினீ, பரிசுத்த மகனாக்கினீ. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியுடன் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைத்து போடும்படியாக ஆண்டவரே, எல்லா முணுமுணுப்பு ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விரட்டப்படுகிறோம் ஐயா. யோவான் 14:14 படியாக என் நாமத்தினால நீ எதை கேட்டால் நான் தருவேன் என்று சொன்னீரே. உன் நாமத்தினால இருக்கிற எல்லா முணுமுணுப்பு ஆவிகள், போராமை ஆவிகள், எரிச்சல் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் துரத்தபடியாக ஒரு வல்லமை இறங்கி வரபடியாக ஆண்டவரை குறை சொல்லக்கூடிய ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் துரத்தப்படுகிறோம் ஐயா. 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை காட்டி எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி, அந்த பெரியவர் இந்த நற்கரணை வடிவில் வருக போகிறவர் எல்லா தீமையின் கட்டுகளை, எல்லா போராமை கட்டுகளையும், எல்லா ஆவியை ஆண்டவரை போராமை ஆவியை கொண்டு வருகிற, எரிச்சல் ஆவிகளை கொண்டு வருகிற எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால் உடைத்து எறியும்படியாக ஒரு வல்லமை இறங்கி வரமடியாக ஆண்டவரே, அபிஷேகம் இந்த இடம் முழுவதும் ஆவியானவர் இறங்கி வரமடியாக அப்ப எங்க தந்தை மீது ஆண்டவரை என்று வழி நடத்தக்கூடிய எங்க தந்தை மீது ஆவியானவர் அபிஷேகம் இறங்கும்படியாக
பரிசுத்த ஆவியார் நிரப்பி இந்த இடம் முழுவதும் அசைவாடும்படியாக, இந்த இடம் முழுவதும் சக எண்ணெய் ஆலயம் முழுவதும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அபிஷேகமாக நிரப்புவதற்காக, எல்லா தடைகளை உடைத்து போடும்படியாக, எபேசியர் 6:12 படியாக, நீ மனிதன் மட்டும் போராடுவதில் ஆட்சி புரிகிறவர், அதிகாரம் செலுத்துகிறவர், இருநிலைத பொல்லாத ஆவிகள்கிட்ட போராட வேண்டும் என்று சொல்லு. இந்த நேரத்தில் பொல்லாத ஆவிகள் மனிதன் வழியாக வருகிற எல்லா ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் சிறைப்பிடுகிறோம் ஐயா, பாதாளத்தில் அமுத்தப்படுத்துகிறோம் ஐயா. மத்தேயு நற்செய்தி 12:28 படியாக, வலியவனை கட்டினாவிருந்த அந்த இல்லத்தை கொள்ளையிடும் என்று சொன்னீரே. வலியவனை கட்டினே மனிதன் வழியாக எழும்புகிற எல்லா மனிதனோட பொல்லாத ஆவிகளை, சிந்தனையை கொண்டு வருகிற, பொறாமையை கொண்டு வருகிற எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டி நிர்மூலமாக்குறோம் ஐயா. ஒரு வல்லமை இறங்கி வந்ததற்காக நன்றி ஐயா. எல்லா போராட்டத்திலும் எல்லா ஆசீர்வாதங்களாக நீ நிரப்பி நீ வழிநடத்துவதற்காக அப்பா. லூக்கா நற்செய்தி 11:23 படியாக, என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோட இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவரை நான் சிதறடிப்பேன் என்று சொன்னீரே. உன் நாமத்தினால இந்த இடத்துல மக்களை ஒன்று கூட்டி ஜெபிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு ஒரு வல்லமை கடந்து வரும்படியாக, தேவ பிரசனம், தேவ ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக, என் ஆண்டவர் மீட்பரு இரட்சகருமாக இயேசுவின் இனியற்ற நாமத்தினால் அன்னை மரியாளோடு பரிந்துரையோடு வான தூதர்கள் புனிதர்களோடு நாங்கள் ஒருங்கிணைத்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.